ஹாய் guys, வெல்கம் பேக் டு ஜேவி ரியாக்ஷன். இட்ஸ் மீ ஜீவா. எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, நீ நடந்த சம்பவத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஒரு படத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணேன். என்ன படத்துக்கு? தங்கலான் படத்துக்கு. சவுண்ட் சரியாக விளக்குதான்னு தெரில, மைக் எடுத்துகிட்டு வரல. தங்கலான் படத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணியாச்சு. 2 மணிக்கு ஷோ, ஓகேவா? 12 மணிக்கெல்லாம் ரெடி ஆகிட்டேன். பட் நான் குமார் அவசரப்பட்டிய திடீர்னு குறுக்க ஒரு நரி வர மாதிரி ஒருத்தர் வந்தார். சாப்பாடு வாங்க போவோமானாரு. ஓகே, படத்துக்கு போகிறேங்கிற விஷயத்த சொல்லலாம். சாப்பாடு வாங்க போகணும்னு ரெடி ஆகினேன். வெளியே போவோன்னு சொல்லி எங்கேயோ போயிட்டு சுற்றி 2 மணி ஆகிடுச்சு. 2 மணி படம் கேன்சல் ஆகிடுச்சு. ஓகே, சரி, அவர்கிட்ட போய் சொல்லக்கூடாது, நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு, இல்லை அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கணும், போய் தான் சொல்லணும். சரின்னா அவர்கிட்ட போய் சொல்லிட்டு இங்கே போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி, நான் கொண்டு போயிட்டு விடுறேன் அப்படின்னா அவர் கொண்டு போயிட்டு விட்டார். தியேட்டருக்குன்னு சொல்லலை, பட் போயிட்டேன். போனதுக்கப்புறம் 2 மணிக்கு படம் ஸ்டார்ட். ஓகேவா? 2 மணிக்கு படம் ஸ்டார்ட்டு. சரி, 2:30 மணிக்கு நான் அங்கே போயிட்டேன். சரி, அரவர் தானே, அதுக்கு படத்தை நம்ம எப்படியா பார்த்துப்போம், ஆனால் அரவர் பரவாயில்ல, டிக்கெட் எடுத்துருவோன்னு போயிட்டேன். பட் டிக்கெட் கிடைக்கல. 2:30 மணிக்கு அப்புறம் டிக்கெட் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அந்த டைமுக்கு போயிட்டோமே, இப்போ வேறு வழி இல்லை. சரி, என்ன செய்யுது, ஏதாவது ஒரு படத்துக்கான டிக்கெட் இருக்கான்னு கேட்டேன். டிமாண்டிக் காலனி டிக்கெட் இருக்குன்னு சொன்னானுங்க. சரியா? ஓகே, படத்துக்கான டிக்கெட்டை வாங்கிட்டேன். உள்ளுக்கு போனால் 10 நிமிஷம் படம் போயிருச்சு. இன்னைக்கு ரொம்பவுமே சம்பவம் நடந்துருச்சு. 10 நிமிஷம் படம் போயிருச்சு. ஓகே, படம் போயிருச்சு. படத்தை பார்த்துட்டு இருந்தேன். இன்டர்மிஷன் கொடுத்தானுங்க. எப்படா வெளியே வாஷ்ரூம் போகணுன்னு இருந்தேன். சரி, இன்டர்மிஷன் கொடுத்தானுங்க. இன்டர்மிஷன் வாஷ்ரூம் போகணுன்னு பேக் சைடில் எக்ஸைட் இருந்துச்சு. அதை திறந்துட்டு பேக் சைடுக்கு போனால், பேக் சைடு நம்ம போயிட்டோம்னா கதவை திறந்துட்டு உள்ளுக்கு வர இல்லாது. பேக் சைட்லேருந்து வெளியே போகிறதுக்கும் ஒரு எக்ஸைட் இல்லை, எல்லாமே லொக் பண்ணி வச்சுருக்கானுங்க. பின்னுக்கு போனாலே வெளியே வர இல்லாது. அப்படியே ஒரு சீன் ஆகிடுச்சு. எமர்ஜென்சி ஆகிடுச்சு. என்ன செய்யுது, நானும் என்னடா செய்ய போயிட்டு பின்னிங்கிறது கதவை தட்டுறேன். ஒருத்தன் திறக்கலாம், எந்த ஓல்ல இருக்க கதவும் திறக்கலை. ஓகே, மாட்டிட்டேன் போல நல்லா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்கிட்ட டியூட்டி மேனேஜர் ஒருத்தர் நம்பர் இருந்துச்சு. நம்பர் எடுத்து கால் பண்ணி இப்படி தான் மாட்டினேன்னு சொன்னேன். சரி, வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப போயிட்டு படத்தை பாதியில் பார்த்துட்டு இருந்து சரி, சாப்பிட்றதுக்கு ஏதோ வாங்கினேன். ஸ்ப்ரைட்டும் நகட்ஸும் வாங்கினேன். ஸ்ப்ரைட்டை குடிப்போன்ட்டு எடுத்து குடித்தா அதுவுமே டிஷர்ட்ல எல்லாம் ஊற்றி அங்கே ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இன்னைக்கு நாளே ரொம்ப மோசமாக போயிருச்சு. சத்தியமாக எதிர்பார்க்கல இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி. எதுக்கோ போயிட்டு ஏதோ நடந்து என்னென்னமோ நடந்துருச்சு. ரொம்ப மோசமாக டிமாண்டிக் காலனி எப்படி இருக்குன்னு கேட்டால், படம் ஓகே, பார்க்குற மாதிரி இருக்குது. பெஸ்ட்டுன்னு சொன்னால் டிமாண்டிக் காலனி 1க்கான 1 வந்து கொண்டு கனெக்ட் பண்ணுற இடம் வந்து செம்ம. அது பெஸ்ட்டு. ஸ்டார்ட்லேருந்து அந்த சீன் காட்டல. டிமாண்டிக் காலனி டைட்டில் போடுற இடத்துக்கு முன்னுக்கு ஒரு சீனோட காட்டுவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உள்ள சீனை கனெக்ட் பண்ணுற ஒரு இடம். அது நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் படத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னால், ஃபஸ்ட்டு பாசிட்டிவான என்னென்னு சொல்லலாம். அதை பற்றி சொல்லணும்னு சொன்னால், படத்தில் வந்து பயங்கரங்கிறது ஓகே, கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஒரு இங்கிலீஷ் ஹாரர் மூவி மாதிரி கொண்டுட்டு போயிருக்கானுங்க படத்தை. ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பெஸ்ட்டுன்னு சொன்னால் இது கொஞ்சம் நல்லா இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கதையை எடுத்துகிட்டு போயிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஹாலிவுட் லெவலுக்கு கொண்டுட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கானுங்க. பெஸ்ட்டு நல்லா இருக்குது. மற்றபடி கேட்டோம்னு சொன்னால், பவானி சங்கரை பற்றி ஒரு படத்துலையும் ஒரு குறை சொல்லிட்டு இருந்தானுங்க. அவங்களால தான் இந்தியன் 2 தான் அடிச்சு அப்படி இப்படி ஒருத்தர் அவங்க வந்து ஒரு படத்தில் அடித்தாலே அந்த படம் சரி ஃப்ளாப் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தானுங்க. நான் இந்த படம் ஃபுல்லாகவே அவங்க தான் கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்குது. படத்தை நல்லாவே இருக்குது. இதில் வந்து அவங்களோட பெஸ்ட்டு நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்லணும். சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து ஹாலிவுட்டில் மூவியில் மாதிரியே தான் ஒருத்தரோட ஆத்மாக்குள்ளே போயிட்டு இன்னொரு உலகத்துக்கு போகிற மாதிரி ஒரு கதையை கொண்டுட்டு போயிருக்காங்க. அதுவுமே பெஸ்ட், நல்லா இருந்துச்சு. ஓகே, படம் நல்லா இருந்துச்சு. படத்தை பாருங்கள், அப்போ தான் புரியும். இல்லை நெகட்டிவ் என்னன்னு சொன்னால், சிஜி ஒர்க் வந்து சரியாக செட் ஆகலை. கிராஃபிக்ஸ், விஎஃப்எக்ஸ் எல்லாம் எதுவுமே ஓரளவுக்கு இருந்துச்சே தவிர படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குல்ல. அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே அது கொஞ்சம் லேகான மாதிரி தான் இருந்துச்சு. அது படம் வந்து எங்கே கொஞ்சம் ஸ்லோவாக போணுச்சுன்னு சொன்னால், அந்த சாமியார்கிட்ட தௌசின்னு சொல்லி ஒருத்தட்ட போவாங்க, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லேகான மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு படம் சொல்கிறதுக்கு.
அந்த சிஜி ஒர்க் மட்டும் தான் கொஞ்சம் அங்கே இடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சவுண்ட்ஸ் எல்லாம் செம்ம, சவுண்ட்ஸ் எல்லாம் பெஸ்ட்டாக இருந்துச்சு. சவுண்ட்ஸ் எல்லாம் ஹாலிவுட் மூவியில் கொடுக்குற மாதிரியே சவுண்ட்ஸ் கொடுத்துருந்தானுங்க. அது உண்மையாக பெஸ்ட்டு, நல்லாவே இருந்துச்சு. உண்மையாக நெகட்டிவ்னு சொல்லணும்னு சொன்னால் அந்த சிஜி ஒர்க் மட்டும் தான். சிஜி ஒர்க் அப்புறம் விஎஃப்எக்ஸ் அது மட்டும் எங்கேயுமே செட் ஆகலை. அந்த மொபைல்லாம் பார்க்குற மாதிரி சீன்லாம் எடுத்திருந்தானுங்க, அதெல்லாம் வந்து ஒழுங்காகவே செட் ஆகலை. அப்புறம் வந்து நம்ம பிரியா பவானி சார் இன்னொரு உலகத்துல போற மாதிரி காட்டியிருந்தாங்கன்னு சொன்னேன். அந்த இடத்துலயுமே அவங்க போற மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ்ல ஏறுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுல ரெண்டு சைடு லெஃப்டும் சரி ரைட்டும் சரி ரெண்டு சைட்லயுமே அந்த கோஸ்ட் எல்லாம் வர்ற மாதிரி காட்டியிருந்தாங்க. அது வந்து சும்மா ஒரு அந்த கார்ட்டூன்ல இருக்க மாதிரி காட்டியிருந்தாங்க. அது வந்து சரியா ஒர்க் ஆகலன்னு தான் சொல்லுவேன் அந்த இடத்துல. மற்றபடி படத்தை பார்த்தா படம் நல்லா இருக்குது. அதோட கடைசியா தேர்ட் பார்ட்டுக்கு ஒரு லீட் கொடுத்துருந்தாங்க, அதுமே பெஸ்ட். நம்ம அருள்நிதி இதுல 2 பேரா இருக்கிறாரு, அதுமே டிஃபரெண்டா ஒரு கதையா இருந்துச்சு. ஆனா ஒரு 2-3 இடத்துல மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க படத்தை, அதுமே செம்மையா இருந்துச்சு. டிஃபரெண்டா யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணும். நம்ம எல்லாருமே நம்ம தமிழ் சினிமா பத்தி எடுத்துக்கணும்னு சொன்னா செகண்ட் பார்ட் வந்து எங்கெங்க கொண்டு போயிட்டு எதோட இணைச்சி இது வரைக்கும் மொக்க வாங்கின படத்தை பற்றி தான் நமக்கு தெரியும். ஆனா டிமாண்டிகா நீங்க வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிச்சு கதையை நல்லாவே எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்குது படம். பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத சொல்லுங்க. ஆனா தங்கலானுக்கு தான் போனேன். தங்கலானு போயிட்டு சம்பவம் ஆகிருச்சு. போயிட்டு பல்பு வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்க படத்தை பாருங்க, படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே கேஸ்.